அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து அமலமாக மோசடி, பெரும் சிக்கலில் சிரந்தி ராஜபக்ச. போதைப்பொருள் பயன்படுத்திய சாரதிகளை பிடித்தால் பணப்பரிசு, நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். பெண் கொடூரமாக வெட்டிக்கொலை, உயிரை மாய்க்க முயன்ற சந்திக்க நபர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஒப்பந்தம் தொடர்பில் வெளியான தகவல். சர்ச்சைக்குரிய கொழும்பு பிரபல பாடசாலையின் மோசமான காணொளி, வெளியான புதிய தகவல். நாமலுக்கு எதிரான பண மோசடி வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கையில் நாளாந்தம் உயிரிழக்கும் 40 பேர், புதிதாக கண்டுபிடிக்கப்படும் 100 பேர். யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடித்த பழங்கால பீரங்கி. பாதாள உலக கும்பலுக்கு இடையே சிறைச்சாலைக்குள் கடும் மோதல். கொழும்பில் 22 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் சிக்கிய பெண். தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச சிறிலிய என்ற பெயரில் வங்கிக் கணக்கு மூலம் பல மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகிலுள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு முறைப்பாடு செய்திருந்தது. 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிரந்தி ராஜபக்சவின் பேரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக சிறிலிய கணக்கில் இருந்த 350 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரியவந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிதி மோசடி தொடர்பாக சிரந்தி ராஜபக்சவை கடந்த 27ஆம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று சிரந்தி ராஜபக்ச தனது வழக்கறிஞர்கள் மூலம் பிரிவில் முன்னிலையாக 2 வார கால அவகாசம் கோரியுள்ளார். இந்நிலையில் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் போலீசாருக்கு பணப்பரிசு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 26 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட 874 ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி முதல் இவ்வாறான ஓட்டுநர்களை கைது செய்யும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசு வழங்க தீர்மானித்துள்ளது என கூறியுள்ளார். மொடராகல பிபிளை ரதலியத்த பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரதலியத்த பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணுக்கு தகாத உறவில் இருந்த நபருக்கு ஏற்பட்ட தகராறு நீடித்த நிலையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண்ணை கொலை செய்த பின்னர் சந்தேக நபர் தனது கழுத்தை வெட்டி உயிர் மாய்க்க முயன்றுள்ளார். சந்தேக நபர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் பிபிளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிபிளை வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பிபிளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை நாளை இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இவ்வாறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1,750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையில் அடிப்படை சம்பளம் 1,350 ரூபாயிலிருந்து 1,550 ரூபாவாக 200 ரூபாய் உயர்த்துவதற்கும் வர்க்கிக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவை அரசாங்கம் வழங்குவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது.
இந்த சம்பள உயர்வுக்காக வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காணொலியில் 4 பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 2 பேர் மட்டுமே பெண் ஆசிரியர்கள் என்றும் அவர்களும் தற்போது அந்த பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த மாணவரின் தந்தை ஒரு கோடீஸ்வர தொழிலதிபர் மற்றும் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி என்று செய்திகள் பரவும் நிலையில் அதில் உண்மையில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாணவருக்கு தற்போது 19 வயது என்றும் அவர் தனது மொபைல் போனை பாடசாலையில் மாணவர் சங்கத்தில் உள்ள ஒரு லாக்கரில் விட்டுச் சென்றுள்ளதாகவும் பிரதி அதிபர் மற்றும் மாணவ தலைவர்களுக்கு மட்டுமே அந்த லாக்கரை திறக்க அனுமதி உண்டு என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது யாரோ ஒருவர் தனிப்பட்ட பகையை தீர்த்துக் கொள்ள செய்த செயலாக சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மாணவரின் தந்தை போலீஸ் கணனி குற்றப்பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த மாணவர் 18 வயதுக்கு மேற்பட்டவர் என்றும் சம்பந்தப்பட்ட பெண்கள் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் இந்த காணொலி மூலம் எந்த சிறார் குற்றமும் செய்யப்படவில்லை என்றும் சட்ட வல்லுநர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற சம்பவம் தொடர்பாக பாடசாலை கட்டமைப்பிற்குள் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கல்வி அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுபோன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதில் ஒரு பாடசாலையை குறை கூறக்கூடாது என்றும் இது வர்க்க வேறுபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு குழுவினரால் செய்யப்பட்ட செயல் என்றும் சமூகவியலாளர்கள் கூறுகின்றனர். பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான முறைப்பாட்டின் அடுத்த விசாரணை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த வகையில் குறித்த வழக்கை ஜூலை 30 நடத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு தலைமை நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இன்றைய விசாரணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் 3 சந்தேக நபர்களும் முன்னிலையாகியிருந்தனர். விசாரணையின் போது வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இன்னும் பெறப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்தே விசாரணை ஜூலை 30 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனை நிலை குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு திட்டம் நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 100 புதிய புற்றுநோய் நோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்படுவதாக கூறுகிறது. நாட்டில் ஒவ்வொரு நாளும் புற்றுநோயால் சுமார் 40 இறப்புகள் ஏற்படுவதாக அதன் சமூக மருத்துவ நிபுணர் ஹசரேலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 4 வரும் உலக புற்றுநோய் தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்ற சமூக மருத்துவ நிபுணர் கசரேலி பெர்னாண்டோ இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். 2022 தேசிய புற்றுநோய் பதிவேட்டின் தரவுகளின்படி இலங்கையில் 35,855 புதிய புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மேலும் 2021 ஆண்டில் 14,986 புற்றுநோய் தொடர்பான இறப்புகளும் பதிவாகியுள்ளன. சுமார் 19,500 பெண்களும் 16,400 ஆண்களும் புதிய புற்றுநோய் நோயாளிகளாக பதிவாகியுள்ளனர். அதாவது ஒவ்வொரு நாளும் 100 புதிய நோயாளிகளை நாங்கள் அடையாளம் காண்கின்றோம். மேலும் சுமார் 40 பேர் புற்றுநோயால் இறக்கினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சி நடத்தி தங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளது. அதாவது அனைத்து புற்றுநோய்களிலும் 30% தொடக்கம் 50% வரை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த பீரங்கி வெளிப்பட்டுள்ளது. இது ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதுகுறித்து ஆய்வுகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் குண்டுகள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கோட்டை புனரமைப்பின் போதும் ஊர்காவத்துறையிலும் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் வடமராட்சியில் முதல் முறையாக இந்த பீரங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலி சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காலி காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தகராறு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலின் தலைவர்களான கரந்தடிய சுத்தா என்பவரின் சகாக்களுக்கும் அகமி பொடிஸ் அஜித் என்பவரின் சகாக்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது.
தகராறின் போது கரந்தணிய சுத்தா என்பவரின் சகா ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். கடிமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொள்ளத்தே பகுதியில் சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் மற்றும் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் இன்று காலை மேற்கு மாகாண வடக்கு குச்சி பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது 4 கிலோகிராம் கொக்கைன் மற்றும் 3450 போதை மாத்திரைகளை தம்பசம் வைத்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொள்ளத்தை பகுதியில் வசிக்கும் 48 வயதுடைய பெண் ஆவார். சம்பவம் குறித்து மேற்கு மாகாண வடக்கு குச்சி பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.